ஆசீர்வதிக்கப்பட்டோம். தேவ கிருபையினால் இந்த உடன்படிக்கையின் செய்தியை இந்த நாளிலும் கூட நம்ம பார்க்க இருக்கிறோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கடந்த வாரத்தில் தேவ கிருபையினால் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, நீதிமான கர்த்தர் என்ன செய்கிறாராம்? ஆசீர்வதிக்கிறாரு. நீதிமான கர்த்தர் எப்படி ஆசீர்வதிக்கிறாராம்? அவனுடைய தலையில் ஆசீர்வாதங்களை தங்கும்படி செய்கிறாரு. ஆசீர்வாதம் எங்கே போய் தங்குதான்? தலையில் தங்குகிறது. அதை எடுத்து நம்ம பார்த்தோம். தேவ கிருபையினால் அந்த ஆசீர்வாதம் யோபு மேலே எப்படி தங்கி இருந்தது என்பதை குறித்து ஆவியானவர் நம்மோடு கூட பேசினார். யோபு 29 அவர் சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, என் தலையில் அவர் அருளின தீபம் பிரகாசித்தது. தேவனுடைய தீபம் நம்முடைய தலையில் பிரகாசிக்க வேண்டும். அவர் அருளின வெளிச்சத்தினால இருளை நடந்து போனேன்னு சொல்கிறார். அப்படியே அவர் சொல்லிக்கிட்டே வரும்போது நம்ம தொடர்ந்து வாசிக்கும் போது, நீதி அவருடைய உடுப்பாக இருந்ததாம். நீதி அவருடைய உடுப்பு, நியாயம் அவருடைய பாகையும் அவருடைய சால்வையுமாக இருந்தது என்று நம்ம வாசித்தோம். கண் இல்லாதவர்களுக்கு நான் என்னவா இருந்தேன்னா கண்ணாக இருந்தேன், கால் இல்லாதவர்களுக்கு நான் காலாக இருந்தேன். கடைசியாக முடிக்கும்போது அந்த அதிகாரத்தில் சொல்கிறார், நான் இராணுவத்தில் ராஜாவை போல இருந்தேன்கிற. அப்போ ஒரு ராஜரீக ஆசீர்வாதத்தை தேவன் யோபுக்கு கொடுத்துருந்தார். காரணம் என்ன அப்படின்னா, வேதம் சொல்லுகிறது அவன் நீதிமானாக இருக்கான். இல்லையா? யோபு எப்படி இருந்தானா? யோபு நீதிமானாக இருப்பான். யோபு, தானியேல், நோவா, இவங்க 3 பேர் தான் அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு உத்தமமான நீதிமான்கள் அப்படின்னு சொல்லி தேவனே அறிக்கை செய்கிறார். ஆமாம். அப்போ அந்த யோபு தேவன் அவ்விதமாக ஆசீர்வித்திருந்தார். அதே போல் நம்ம கடந்த வாரங்களில் பார்க்கும்போது நோவாவை குறித்து பார்த்தோம். நோவா பாருங்கள், முழு உலகமும் அழிஞ்சு போயிடுச்சு. ஆனால் அவன் மனைவி, அவன் பிள்ளைங்க மாத்திரம் எப்படி இருந்தாங்களாம்? உயிரோடே காக்கப்பட்டார்கள். அப்போ உயிரோடு காக்கப்பட்டு அந்த பேலை அராரத்து மலை மேலே போய் நின்னதுக்கப்புறம் அவங்க அதுலேருந்து இறங்கி வந்தப்போ இந்த முழு பூமி யாருக்கு தான் சொந்தம்? அப்போ நோவாவுக்கு தான் சொந்தம். இப்போல்லாம் உட்காந்துக்கிட்டு ஒரு ஏக்கரை வாங்கிக்கிட்டு பிளாட்டு போட்டு விற்றுட்டு இருக்கிறாங்க. நம்ம ஆளுங்க 1200 சதுர அடி போட்டுக்கிட்டு விற்றுட்டு இருக்கிறாங்க. அதுக்கு சர்வே அது இதுன்னு ஏங்கலாம். அப்போ அப்படி கிடையாது. அப்போ முழு பூமியுமே நோவாவுக்கு தான் சொந்தம். இல்லையா? இன்றைக்கி இங்கே இந்த உலகத்தில் 900 கோடி பேர் இந்த கரண்ட்டு நாட்களில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்மளாம் யாரோட பிள்ளைங்க? நோவா தாத்தாவோட பிள்ளைங்க. நம்ம எல்லாத்துக்கும் தாத்தா யார்? நோவா தாத்தா. அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் நோவாவுக்கு கொடுத்துருந்தார். ஏன் தெரியுமா? நோவா கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாக நீதிமானாக இருந்தான். கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாக அவன் வாழ்ந்த காலத்தில் அவன் தான் நீதிமான். அதே மாதிரி தான் யோபு வாழ்ந்த காலத்தில் அவன் தான் நீதிமான். அதனால் நீதிமான்களுடைய சிரசில் ஆசீர்வாதம் தங்குகிறது என்பதை பார்த்தோம். முதலாவது ஆதாமை படைக்கும் போது நீதிமானாக தான் படைத்தார். ஆதாமை படைக்கும் எப்படி படைச்சிருந்தார்? நீதிமானாக படைத்தார். ஏவாளை படைக்கும் போது நீதிமானாக தான் படைத்தார். அதனால தான் அவங்களுக்கு அவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்துருந்தார். 4 பெரிய ஆறு ஓடுகிற, தங்க விளைகிற, கோமேத கற்கள்லாம் விளைகிற ஒரு பெரிய ஏதேன் தோட்டம். நம்ம வீட்டுக்கு பின்னால் இருக்கிற மாதிரி 4 கத்திரிக்காய் செடி இருக்கிற தோட்டம் கிடையாது. அது ஒரு பெரிய தேசம். அது பொன் விளையும் தேசம், ரத்தின கற்கள் விளையக்கூடிய தேசம். 4 பெரிய ஆறு ஓடுதான். அப்போ பாருங்கள், அது எவ்வளோ பெரிய தேசமாக இருக்கும். அப்போ அந்த தேசத்தில் தேவன் கொண்டு போய் கொடுத்துருக்குறாருன்னா எவ்வளோ பெரிய மனசு அவருக்கு இருக்கும் பாருங்கள். அவருக்கு எவ்வளோ பெரிய மனசு பாருங்கள். தேவன் ஆசீர்வதிச்சார்னா அப்படி தான் ஆசீர்வதிப்பார். இல்லையா? 2 பேருக்கு அவ்வளோ பெரிய தேசத்தை கொடுத்துருக்குறாருன்னா அப்போ ஆண்டவர் எப்படி சொல்லுமா அவங்கள ஆசீர்வதிச்சார்? நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கன்னு சொல்லி ஆசீர்வதிச்சாராம். இல்லையா? கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதித்தார். இல்லையா? மனிதனுக்கு தேவன் சிருஷ்டித்த உடனேயே அவருடைய ஆசீர்வாதத்தை வாரி வழங்கிட்டார். அப்போ பாருங்கள், நம்ம பார்க்குறோம் நீதிமான்களாக அவங்க இருந்தாங்களாம். தொடர்ந்து அவங்க நீதிமான்களாக இல்லை. அவங்க பாவிகளாக பிசாசால் மாற்றப்பட்டாங்க. அதற்கு பின்னதாக தான் அவங்க வாழ்க்கையில் சாபங்கள் வந்தது. காலங்கள் உருண்டோடியது. 2000 வருடத்திற்கு முன்னதாக நம்மளை அந்த இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் யார் வந்தார்? மனுஷகுமாரன் வந்தார். இழந்து போன ஆசீர்வாதத்தை தேடவும் அந்த இழந்து போன ஆசீர்வாதத்தை நம்மளுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக. அதை தான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசித்தோம். இயேசுவை உயிரோட எழுப்பி என்ன செய்கிறாராம்? பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி நம்மை ஆசீர்வதிக்கும்படிக்கு இயேசுவை எழுப்பினாராம். அல்லேலூயா. அப்போ 3 விதமான ஆசீர்வாதங்களை பார்த்தோம். முதல்ல எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு?
சரீர பிரகாரமான ஆசீர்வாதங்கள், உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள், பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள். இன்னைக்கு லேவியர் ஆகமத்தில் நம்ம வாசித்தோம் 26:3-4 என்ன வாசித்தோம்? மழை பெய்யும், வானத்துக்குரிய ஆசீர்வாதம். பூமி விளையுது, பூமிக்குரிய ஆசீர்வாதம். நல்ல திருமணமாகி குழந்தை குட்டிகளை பெற்று வீடு வாசல்களை கட்டுக்கிறோம். இதெல்லாம் என்னது? சரீர சம்பந்தமான உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை தேவன் கொடுக்குறார். ரெண்டாவது ஆசீர்வாதம் ஆவிக்குரிய ஆசீர்வாதம். ரெண்டாவது ஆசீர்வாதம் ஆவிக்குரிய ஆசீர்வாதம். அப்போ இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நம்ம பார்த்திங்கன்னா புதிய ஏற்பாட்டு சபையில் நம்ம ஒருத்தவங்க முதலாவது பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை எப்படி பெற்றுக்கொள்ளணும்? ஃபஸ்ட்டு புதிய ஏற்பாடு சபைக்கு வரும்போது ஆவிக்குரிய ஆசீர்வாதம் தான். வேதத்தில் முதலாவது சரீர பிரகாரம் ஆசீர்வாதம் சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் புதிய ஏற்பாட்டு சபைக்கு வரும்போது முதலாவது ஆவிக்குரிய ஆசீர்வாதம் தான். ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் போது தான் தேவனிடத்திலிருந்து சரீர பிரகாரமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். இது ரெண்டும் சேர்ந்து நமக்கு என்னவா மாறுது அப்படின்னா நித்திய ஆசீர்வாதங்களாக மாறுகிறது. ரெண்டும் சேர்ந்து என்ன ஆசீர்வாதம் மாறுது? நித்திய ஆசீர்வாதங்களாக மாறுகிறது. விருட்சத்தின் மேலே அதிகாரம் கிடைக்குது, அது நித்திய ஆசீர்வாதம். அது என்ன ஆசீர்வாதம்? நித்திய ஆசீர்வாதம். அப்போ இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் தேவன் யாரோட சிரசில் தங்கும்படி செய்கிறாரா? நீதிமான்களுடைய சிரசில் தங்கும்படி செய்கிறாரு. நீதிமான்களுடைய சிரசில் இந்த ஆசீர்வாதங்களை தங்கும்படி செய்கிறாரு. அப்போ நாம் நீதிமான்களாக இருக்கணும் அப்படின்னா கடைசியாக ஒரு வசனம் வாசித்தோம் கடந்த வாரத்தில். என்ன வாசித்தோம்? எசேக்கியேல் 18:9. முழு பைபிள்லையுமே நீதிமான குறித்து ரொம்ப அழகாக அந்த வசனம் சொல்லுது. என்ன வாசித்தோம்? என் கட்டளைகளை கை கொண்டு, கட்டளைகளை என்ன செய்யணும்? கை கொள்ளணும். கட்டளைகளை கை கொண்டு நியாயத்தை செய்து எதை செய்யணும்? நியாயத்தை செய்து உண்மையாக இருக்க வேண்டும். எப்படி இருக்கணும்? உண்மையாக இருக்கணும். ஆண்டவர் நம்மகிட்ட இந்த 3 காரியங்களை எதிர்பார்க்குறாரு. இதுதான் என்ன அப்படின்னா நீதிமானுக்குரிய என்னவா இருக்குது? ஒரு சரியான விளக்கம் இதுதான். பழைய ஏற்பாடாக இருந்தாலும் சரி, நீதிமான்கள் பரலோகத்தில் கூட தான் இருக்கிறாங்க. பரலோகத்தில் நீதிமான்கள் இருக்கிறாங்க. பழைய ஏற்பாட்டு காலத்தில் நீதிமான்கள் இருந்துருக்கிறாங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டில் நம்மளெல்லாம் என்ன ஆக்கி வச்சிருக்கிறார் ஆண்டவர்? நீதிமான்கள் இல்லை, நம்ம பாவிகள் தான். ஆனால் இயேசு நம்மளை என்ன ஆக்கிட்டாரு? நீதிமான்களாக ஆக்கிட்டாரு. இயேசு ரத்தம் சிந்தினதுனால, இயேசுவோட ரத்தத்தை விசுவாசிக்கிற, இயேசுவோட ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிற, இப்போ நம்ம பாடினோமே நீதிமான் நான் நீதிமான், இயேசுவின் ரத்தத்தினால நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ இயேசுவின் ரத்தத்தினால நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா நாம் எப்படி வாழ வேண்டும் நமக்கு தெரியுமா? இயேசுவின் ரத்தத்தினால நீதிமானாக்கப்பட்டிருக்கிற நாம் எப்படி வாழணும்னு அதைத்தான் இந்த வசனம் வெளிப்படுத்துது. முதலாவது கட்டளைகளின்படி நடக்கணும். முதலாவது என்ன செய்யணும்? முதலாவது கட்டளைகளின்படி நடக்கணும். இரண்டாவது நியாயங்களை கை கொள்ளணும். மூணாவது இது ரெண்டுலையும் உண்மையாக இருக்க வேண்டும். ரெண்டுலையும் எப்படி இருக்கணும்? ஆரம்பத்தில் கட்டளைகளை சரியாக கை கொள்வாங்க, நியாயங்களை கை கொள்வாங்க. போக போக என்ன ஆவாங்க அப்படின்னா பழைய குடி கொஞ்சம் டாவெல்லாம் காட்டுவாங்க. சரிங்களா? அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு செக்கை வச்சுட்டாரு, இருக்குது உண்மையாக இருக்க வேண்டும். சாகுற வரைக்கும் எப்படி இருக்கணும்? உண்மையாக இருக்கணும். பாருங்கள், நோவாலாம் பார்த்திங்கன்னா சாகுற வரைக்கும் உண்மையாக இருந்து செத்துருக்கிறார். எலியாலாம் எடுத்துக்கொள்ளுகிற வரைக்கும் படுக்கிற வரைக்கும் என்னவா இருந்திருக்கிறாரு? உண்மையாக இருந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் போய் இன்றைக்கும் உண்மையுள்ள பிரதான ஆசாரியராக இருக்கிறார். இன்றைக்கும் உண்மையுள்ள பிரதான ஆசாரியர். அவருடைய ரத்தத்தை காமிச்சு தேவனத்தை என்ன செய்கிறார்? நமக்காக விட்டுருங்க, அந்த ஒரு தடவை விட்டுருங்க. என்ன செய்கிறார்? தேவனிடத்தில் நமக்காக பரிந்து பேசுகிறார். ஏன்? நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிற நமக்கு தொடர்ந்து நீதியாக வாழ்கிறதுக்கான அந்த அனுபவம் வரணும் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவின் உண்மை வேண்டுகிறது. அப்போ அந்த உண்மையை நாமளும் உண்மையுள்ளவர்களாக இருக்கும்போது தான் என்னவா மாற முடியும்? நீதிமான்களாக தொடர்ந்து வாழ முடியும். எடுத்து வாசிங்க ரோமருக்கு எழுதின நிருபத்தில், அங்கே எடுத்து வாசிங்க ரோமருக்கு எழுதின நிருபம் 4
வாசிங்க 4:25 வாசிங்க. அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டிருக்கிறார். இது நம்ம உயிர்த்தெழுதலை குறித்து இங்கே வேதம் சொல்லுது. 3:24 வாசிங்க. 3:24 24. இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார். இலவசமாய் அவருடைய கிருபையினாலே. இப்போ புதிய ஏற்பாட்டில் நாம் எப்படி நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா, இலவசமாக அவருடைய கிருபையினால கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு. எப்படி எப்படி நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம்? கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு. அப்போ இந்த மீட்பை தான் அந்த 4:24 வாசித்தோம். என்ன வாசித்தோம்? இயேசுவ தேவன் என்ன செஞ்சிருக்கிறாரு? உயிரோட எழுப்பி இருக்கிறாரு. இயேசுவ தேவன் உயிரோட எழுப்பி இருக்கிறாரு. அவர் மரணத்திலிருந்து என்ன வாங்கிட்டாரு? மீண்டு வந்துட்டார். மாண்டவர் மீண்டதுண்டோ? என்ன சொல்லுவாங்க? மாண்டவர் மீண்டதுண்டோ? செத்தவன் செத்துரும், அவ்வளோதான். எவ்வளோ பெரிய அப்பாட்டக்கராக இருந்தாலும் என்ன தான் ஆகணும்? செத்தவன் செத்து தான் ஆகணும். ராஜாவாக இருந்தாலும் சரி, பூஜாவாக இருந்தாலும் என்ன தான் ஆகணும்? பார்த்தீங்களா, நம்ம பாப்பா கூட சிரிக்குது பாருங்க. யாராக இருந்தாலும் என்ன செஞ்சு தான் ஆகணும்? செத்துட்டாங்கன்னா வாயை பிளந்துருவாங்க, அவ்வளோதான். உயிரோடு இருக்கும்போது தான் நீட்டாள்பாங்க, எல்லாம் குதிப்பானுங்க, கும்மாளம் போடுவாங்க, ஆட்டி படைப்பாங்க. செத்துட்டாங்கன்னா அவங்க கையை அவங்கள தூக்க முடியாது. பார்த்தீங்களா? அதனால தான் பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான் 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா. எதுக்காக உயிர்த்தெழுந்தார்? நம்மளை எல்லாம் நீதிமான்களாக்குவதற்காக. அல்லேலூயா. வேதம் சொல்லுது பாருங்க, அவருடைய இரத்தத்தினாலே நாம் என்னவாக்கப்பட்டிருக்கிறோமா? நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். ரோமர் 5:9. அவருடைய இரத்தம், அவருடைய உயிர்த்தெழுதல், இதுதான் வாசிங்க. அவருடைய ரத்தத்தினால நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். போதும். அப்ப அவருடைய ரத்தத்தினால நம்ம என்ன ஆக்கப்பட்டிருக்கிறோமா? நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். இப்ப கோர்ட்ல ஜட்ஜி உட்கார்ந்துருக்கிறாரு. ஜட்ஜுக்கு முன்னால ஒரு குற்றவாளி இருக்கிறான். அவன் பார்த்தீங்கன்னா இப்போ பிட் பாக்கெட் அடிச்சுட்டு வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன். ஜட்ஜி சொல்லுவார், நீ 3 மாதம் கடுங்காவல் தண்டனை, இல்லைன்னா ஒரு 2 லட்ச ரூபா அபராதம், 2ல் எது செய்கிற அப்படின்றது. அவன் கையில் பணம் இருந்துச்சுன்னா 2 லட்சத்தை கொடுத்து என்ன செய்வான்? அபராதத்தை கட்டிட்டு 3 மாதம் கடுங்காவல் தண்டனை போக வேண்டியதில்லை, விடுதலை ஆகிட்டு போயிடுவான். அது மாதிரி தான் இயேசு நம்ம எல்லாரையுமே அவருடைய ரத்தத்தை கொடுத்து நாம் அனுபவிக்க வேண்டிய பாவத்திற்கான தண்டனையிலாம் நீக்கி போட்டு இப்போ நம்மளை என்ன வாக்கிட்டாரு? வெளியே போயிடு. நீ உனக்கு என்ன இல்லை, கடுங்காவல் தண்டனை இல்லை, நீ நீதிமான் அப்படின்னு நம்மளை ஆக்கிட்டாரு. அல்லேலூயா. இயேசுவோட ரத்தம் நம்மளை என்ன ஆக்கியிருக்குது? நீதிமான் ஆக்கியிருக்குது. இப்போ நம்மளை என்ன ஆக்கியிருக்குது? நிரபராதி ஆக்கியிருக்கிறது. இயேசு கிறிஸ்து ரத்தம் நம்மளை என்ன ஆக்கியிருக்குது? நிரபராதி ஆக்கியிருக்கு. ஏன்? தண்டனையெல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார். முள்முடியினால, சாட்டை அடிகளால், ஆணிகளால் சிலுவையில் தொங்கி தண்டனையெல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார். இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா கிருபை. இதுக்கு பேர் தான் என்னது? கிருபை. இதுக்கு பேர் தான் என்னது? கிருபை. இந்த கிருபையினால இலவசமாக, என்னது? இலவசமாக. இப்போ நீங்கள் போயிட்டு உலக பிரகாரமாக யார்ட்டையாவது போயிட்டு நீங்கள் ஏதாவது ஒன்று செய்யணும்னு வச்சுக்கோங்களேன். என்ன தெரியுமா செய்வாங்க? நீங்கள் அதை செய்யணும், இதை செய்யணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும், காவு கொடுக்கணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும், இதை செஞ்சால் தான் அது சரியாகும், அதை செஞ்சால் தான் இது சரியாகும்னு என்ன செய்வாங்க? ஏகப்பட்ட காசுகளை பிடிங்கி விட்டு என்ன செய்வாங்க? என்ன செய்வாங்க? உங்களை கடங்காரனாகவே ஆக்கி விட்ருவாங்க. அது மாதிரியே கோயில் கோலா ஒவ்வொரு பூசாரியாக அலைஞ்சி திரிஞ்சு என்ன ஆயிடுவாங்க? வட்டிக்கெல்லாம் வாங்கி கடைசியில் ஒன்றுமே பிரச்சனையே மாறாமல் என்ன செஞ்சுருவாங்க? தற்கொலை கூட பண்ணியிருக்காங்க. அது மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. அதான் வேதம் சொல்லுது, அந்நிய தேவர்களை நாடி போகிறவர்களுக்கு என்ன பெருகுமா? வேதனை பெருகும். சங்கீதக்காரன் சொல்கிறான், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில் நடத்துங்கிறான். அப்போ அந்நிய தேவர்களை நாடி போகிறவர்களுக்கு வேதனை பெருகுன்னா அவங்க ஏன் வேதனை பெருகு? வேதனை என்பது என்ன? சாபம். சாபம் யாருக்கு கடவுள் கொடுத்தாரு? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் பாவம் செஞ்சவங்களுக்கு தான் கொடுத்தாரு. அப்போ நீங்கள் அந்நிய தேவர்களை நாடி போனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் என்ன தான் பெருகும்? வேதனை தான் பெருகும். ஆனால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். அவர் அதனோட வேதனையை கூட்டுவதில்லை. அதுக்குத்தான் இயேசு நம்மளை என்ன செஞ்சிருக்கிறாரு? ரத்தம் சிந்தி நீதிமான்களாக்கி இருக்கிறாரு.
ரத்த சிந்தி என்ன ஆக்கியிருக்கிறாரு? நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறாரு. இப்போ புரியுதா நம்மளை இயேசு ஏன் நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறாருன்னு? நாம் கட்ட வேண்டிய தண்டத்தை, நாம் அனுபவிக்க வேண்டிய தண்டனையை இயேசு அனுபவிச்சார். எப்படி ஒருத்தனுங்க குற்றவாளியாக இருக்கும்போது அவன்கிட்ட பணத்தை கொடுத்து அபராதத்தை செலுத்தி கடுங்கால் தண்டனை பெறாமல் வெளியே போகிறானோ, அதே போல் நாம் செய்த பாவங்கள் ஒன்று. ரெண்டாவது நம்முடைய முன்னோர்கள் செய்த பாவங்கள். ரெண்டாவது யார்? நம்முடைய முன்னோர்கள். நம்முடைய முன்னோர்கள்னா யார்? அப்பா அம்மா தாத்தா பாட்டி, அவங்க அப்பா அம்மா, அப்படி போயிட்டே இருக்கும். அப்போ அந்த முன்னோர்கள் செய்த தலைமுறையில் வர பாவங்கள், நம்முடைய பிள்ளைகள் செய்கிற பாவங்கள், இதையெல்லாம் வச்சு இயேசு சிலுவையில் சுமந்து தீர்த்துட்டார். இயேசு சிலுவையில் என்ன செஞ்சிட்டாரு? சுமந்து தீர்த்துட்டார். அந்த தண்டனையெல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு இருக்கிறார். தண்டத்தை அவர் செலுத்திட்டார். என்ன தண்டத்தை செலுத்தினார்? ரத்தத்தை கொடுத்தாரு. உச்சந்தலைந்து உள்ளங்கால் வரலாம் அடி வாங்கி தண்டனையை ஏற்றுக்கொண்டார். ரெண்டையுமே அவர் நமக்கு ஏற்றுக்கொண்டு தான் இப்போ நம்மளை என்ன வாக்கியிருக்கிறாரு? நிரபராதிகளாக. நிரபராதிகளாக என்ன அர்த்தம்? இனி இவன் மேலே இந்த குற்றமும் இல்லை, நீ மேலே இவனுக்கு தண்டனை இல்லை, இனி இவன் மேலே என்ன இல்லை, சாபமும் இல்லைன்னு மாற்றிருக்கிறார். 3 காரியங்கள். ஒன்று என்னது? நம்ம பிறந்ததுலேருந்து இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் உள்ள பாவங்களை எல்லாம் நீக்கிட்டார், குற்றங்களை நீக்கிட்டார். 1வது. 2வது அதற்கான சாபங்களை நீக்கிட்டார். 3வது அதற்கான தண்டனைகளையும் நீக்கிட்டார். இப்போ தான் நம்ம யார்? நீதிமான்கள். அல்லேலூயா. அப்போ அப்படி நம்ம நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிற நாம எசேக்கியேல் 18 எழுதப்பட்டிருக்கிறபடி 9வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறபடி நியாயத்தையும் கட்டளைகளையும் கைக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நல்லா விளங்கி கொள்ளுங்க. முதல் கட்டளை என்னது? முதல் கட்டளை ஆண்டவர் சொல்றாரு, உன் தேவனாய கர்த்தர் நானே, என்ன இல்லாமல் உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலாவது பூமியின் கீழே சமுத்திரத்திலாவது உண்டாயிருக்கிறவர்களுக்கு ஒப்பாக யாதொரு விக்கிரகத்தையும் சொரூபத்தையும் நீ உண்டாக்க வேண்டாம், நீ அவைகளை சேவிக்க வேண்டாம், நமஸ்கரிக்கவும் வேண்டாம். அல்லேலூயா. த ஃபர்ஸ்ட் கமாண்ட்மெண்ட். என்னது? முதலாவது கட்டளை இது. இதான் நம்முடைய வாழ்க்கையில் நீதிமானாக்கப்பட்டிருக்கிற நாம ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டும். ஒவ்வொரு நாளும் இதை செய்யணும். யோவான் எழுதுகிற நிருபத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, பிள்ளைகளே விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள். விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடணும், விக்கிரகத்துக்கு விலகி ஓடணும், பாலியல் இச்சைகளுக்கு விலகி ஓடணும். யோசேப்பு என்ன செஞ்சாரு? விலகி ஓடிட்டாரு. அம்பே வேணாண்டா சாமி, ஆளை விடுன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாரு? தாஞ்சவாரின்னு ஓடிட்டாரு. அப்படித்தான் நம்ம இருக்கணும். அதனால தான் அவர் யோசேப்பு எகிப்துக்கே என்ன பண்ணாரு? அதிபதியா தேவன் உயர்த்தினாரு. இல்லைன்னா நம்பால் மாதிரி கண்ணை பிடிக்கிட்டு மாவரைக்க வச்சிருப்பாங்க. யார் நம்பால்? யாரு? அவர் மடியிலே படுத்து கிடந்தாருல, அந்த அம்மா ஊற்றி ஊற்றி கொடுத்துச்சுல, கொடுத்துட்டு என்ன செஞ்சிச்சு? நல்லா மொட்டையை அடிச்சு விட்டுருச்சு. என்ன அடிச்சு விட்டுச்சு? நல்லா மொட்டையை அடிச்சுட்டு, சிம்சோன் இப்போ பெலிஸ்தர்கள் வராங்க அப்படின்னு இவர் எந்திரிக்கிறாரு. எந்திரிச்ச வாரத்தில் பொத்துன்னு கீழே விழுந்துட்டாரு. என்னடா நம்ம பலனே போயிடுச்சு. பலன் போக தான் செய்யும். உன் பலனை ஸ்திரீகளுக்கு கொடுக்காத. ராஜாவுக்கு பற்றி எழுதுறாங்க. என்ன எழுதுறாங்க? ராஜாவாகி லேமுவேலுக்கு அவங்க அம்மா எழுதும்போது என்ன எழுதுறாங்க? உன் பலனை ஸ்திரீகளுக்கு கொடுக்காத. ரொம்ப இதெல்லாம் பாருங்க, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. மிக முக்கியமான கட்டளை. எனது மிக முக்கியமான கட்டளை. அந்த 10 கட்டளைகளையுமே 10 commandments என்று சொல்கிறாங்க. அது என்னது? நியாயப்பிரமாணத்தில் 613 சட்டங்கள் இருக்குது. பிரசவமானா என்ன செய்யணும், மாடு வாங்கினா எப்படி வளர்க்கணும், கழுதை எப்படி வளர்க்கணும், குற்றம் செஞ்சிட்டா என்ன செய்யணும், பாவம் நிவாரண பலி என்ன செய்யணும், இது மாதிரி அநேக காரியங்கள் இருக்குது. இதை எல்லாவற்றையும் தான் நம்ம சமூகத்தப்பத்தில் பார்த்தோம். 2 கற்பனையாக சுருக்கி இயேசு கொடுக்குறாரு. மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் வாசித்தோம். 22வது அதிகாரத்தில் 37, 38, 39 அங்கே இருக்குது. வாசிக்க வேண்டாம், பரவாயில்ல. அங்கே என்ன சொல்கிறாரு? உன் தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் அவரிடத்தில் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் கட்டளை. 2வது என்ன அப்படின்னா, உன்னிடத்தில் நீ அன்பாயிருக்கிறது போல பிறனிடத்திலும் அன்பாயிரு.
அல்லேலூயா. அப்போ இதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறாரு, முதலாவது உன் தேவனாகிய கர்த்தர் நானே. அப்படின்னா என்னாச்சு? அவரை தவிர வேறு எவனும் கிடையாது. நானும்னு சொன்னாதான் அங்கே இன்னொருத்தன் யாரோ ஒருத்தன் இருக்கிறான்னு அர்த்தம். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? உன் தேவனாகிய கர்த்தர் நானே அப்படின்னாலே முடிஞ்சு போச்சு. அவர் இந்த பூமியில் மனிதனாக வந்தப்ப அவர் சொல்கிறாரு, நானே வழியும் சத்தியமும் சிவப்பமாய் இருக்கிறேன், நானே ஜீவ அப்பமாய் இருக்கிறேன், நானே வாசல், நானே நல்ல மேய்ப்பன். ஏன் திரும்ப திரும்ப நானே நானே நானேங்கிறார் ஆண்டவர்? ஏன்னா அவர் தான், அவரை தவிர வேறு ஒருவரும் இல்லை. அல்லேலூயா. நீங்கள் அப்போஸ்தலர் 4:12 எடுத்து வாசிங்க. அப்போஸ்தலர் 4:12. அவராலே வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. பார்த்தீங்களா? வேறொரு கட்டளை இல்லை. அனதர் கமாண்ட்மெண்ட்ஸ் கிடையவே கிடையாது. இயேசுவின் நாமம் தான். இந்த பூமியில் நீங்கள் ரட்சிக்கப்படணுமா, பாவத்திலேருந்து ரட்சிக்கப்படணுமா, சாபத்திலேருந்து ரட்சிக்கப்படணுமா, நரக தண்டனையிலேருந்து ரட்சிக்கப்படணுமா, அதுக்கு முதல் தேவனால் கட்டளையிடப்பட்ட ஒரே நாமம் இயேசு கிறிஸ்துவின் நாமம். வேறொரு நாமம் இல்லை. நீ வேறொரு நாமத்தை தேடி போனா அது அந்நிய தேவர்கள். அவங்கள நாடி போகிறவர்களுக்கு வேதனை பெருகும், சாபம் பெருகும், வியாதி வரும், கடன் வரும், விபத்து வரும், மரணம் வரும், நரகம் வரும், காப்பாற்ற முடியாது. ஆனால் இயேசுவை தேடி வருகிறவர்களுக்கு வியாதிகள் குணமாகிறது. இயேசுவை தேடி வருகிறவர்களுக்கு பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. இயேசுவிடத்தில் வருகிறவர்களுக்கு சாபங்கள் நீங்குகிறது. ஏன்? இயேசு நீதிமானாக மாற்றி இருக்கிறாரு. இயேசுகிட்ட வந்துட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் யாரு? நீதிமான். நீதிமான் சிரசில் ஆசீர்வாதம் தங்கும். அல்லேலூயா. நீதிமான் சிரசில் ஆசீர்வாதம் தங்கும். சந்தேகமே படக்கூடாது. ஆண்டவர்கிட்ட வந்துட்டோன்னா என்னாச்சு? இயேசுகிட்ட வந்துட்டீங்கன்னா இயேசுவை தவிர முதல் கட்டளை இதுதான். புதிய ஏற்பாட்டில் ஃபஸ்ட்டு கமாண்ட்மெண்ட். பழைய ஏற்பாட்டில் ஃபஸ்ட்டு கமாண்ட்மெண்ட் என்னது? உன் தேவனாகிய கர்த்தர் நானே. புதிய ஏற்பாட்டில் ஃபஸ்ட்டு கமாண்ட்மெண்ட் அப்போஸ்தலர் 4:12 என்ன சொல்லுது? வானத்தின் கீழெங்கும் பூமியிலே மனுஷருக்குள்ளே ரட்சிப்புக்கென்று வேறொரு நாமம் கட்டளையிடப்படலைன்னு என்ன அர்த்தம்? கட்டளையிடப்பட்ட ஒரே நாமம் இயேசுவின் நாமம். அந்த நாமத்தை தவிர நீ வேற எதையும் விசுவாசிச்ச தொலைஞ்சடம் அவனே அப்படின்னு சொல்கிறார் ஆண்டவர். என்ன சொல்கிறாரு? இயேசுவின் நாமத்தை தவிர நீ வேற எதையாவது விசுவாசிச்ச நரகத்துக்கு உன்னை காப்பாற்ற எவனாலையும் முடியாதுங்கிறார். என்ன சொல்கிறாரு? வாழ்க்கையில் திரும்ப திரும்ப சாபம் வரும், திரும்ப திரும்ப வியாதி வரும், பட்டக்காலே படும், கெட்டக்குடியே கெடும். ஏன் உலகத்தில் சொல்கிறாங்க? ஏன்னா அவங்க இயேசுவை விசுவாசிக்கலை. இயேசுவை விசுவாசிந்தாங்கன்னா அவங்க அப்படி சொல்லியிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. 2000 வருஷம் ஆகுது இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மனிதனாக வந்து தேவன் மாம்சத்தில் வந்தார். வானத்தையும் பூமியும் படைத்த கடவுள் அவர், சர்வ வல்லவர் அவர், வார்த்தையாகிய தேவன். சகலமும் அவராலே உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவரே இல்லாமல் வேறு ஒருவராலே உண்டாகலை. சர்வத்திற்கும் எஜமானன் அவர் தான், சர்வத்துக்கும் சுதந்திரவாளி அவர் தான். அந்த தேவனாகிய கர்த்தர் மனிதனாக வந்தார். எதற்காக? இழந்து போனதை தேட விருட்சிப்பதற்காக. இதெல்லாம் ஆண்டவர் ஆதாமை எவளை நீதிமானா படைச்சி அவங்களுக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை அவங்க இழந்து போனாங்க. பிசாசு பறிச்சுக்கிட்டான், திருடிட்டான் அவங்கள்ட்ட இருந்து. அந்த பிசாசு தான் இன்றைக்கு அந்நிய அக்கினியாக, அந்நிய தேவர்களாக உலாவிட்டு இருக்கிறான். விக்கிரகங்கள் அவன் தான் இருக்கிறான். அவனை நாடி தேடி போகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும், வேதனைகள் பெருகும், நிம்மதி இருக்காது, கண்ணீர் தான் இருக்கும், கவலை தான் இருக்கும். வேதனையின் உச்சக்கட்டம், உபத்திரவத்தின் உச்சக்கட்டம் தான் வேதனை. அதான் பார்த்தோம். அப்போ அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு புதிய ஏற்பாட்டில் சபைக்கு, பிசாசை எதிர்த்து நில்லுங்கள். பிசாசை என்ன செய்யணும்? எதிர்த்து நிற்கணும். ஆனால் இயேசு நாமத்துக்கு முன்னால் என்ன செய்யணும்? முழங்கால்கள் யாவும் முடக்கும். இயேசு நாமத்துக்கு முன்பாக. அதுதாங்க முதல் கட்டளை. உங்களுடைய எந்த பிரச்சனைக்கும் தீர்வு இயேசு தான். ஆமாம், உங்களுடைய கவலைக்கு தீர்வு இயேசு தான், உங்களுடைய தரித்திரத்துக்கு தீர்வு இயேசு தான், நம்முடைய பாவத்திலேருந்து விடுதலை ஆனுமா இயேசு தான், நம்முடைய வாழ்க்கையில் நிம்மதி வேணுமா இயேசு தான். எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றுக்காரணர் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. மேன் எந்த நன்மையான ஈவும் பூரணமான வரமும் ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து வருகிறது. இயேசு தான் பிதாவிடத்தில் அனுப்பப்பட்டவர். இயேசு தான் பிதாவிடத்தில் இறங்கி வந்த எல்லா நன்மைகளுக்கும் மேலான நன்மையாக இருக்கிறாரு. அந்த இயேசுவை
நீங்கள் மனசார விசுவாசிக்கிறத விட்டுட்டு வேறு பக்கம் போனீங்கன்னா உங்களை காப்பாற்ற யாராலையும் முடியாது. அலைஞ்சு திரியணும், உங்களுடைய வாழ்க்கையே சாபமாக போயிடும். ஆனால் இயேசுக்கிட்ட வந்தீங்கன்னா நம்மளை நீதிமானாக்கி நம்ம வாழ்க்கையே ஆசீர்வாதமாக மாற்றிடுவார். அல்லேலூயா, ஆமென். இயேசுக்கிட்ட வந்தால் நம்ம வாழ்க்கையை என்னவாக்கிடுவார்? ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். அதற்காகத்தான் ரத்தம் சிந்தினார், அதற்காகத்தான் ஜீவனை கொடுத்தாரு, அதற்காகத்தான் உயிர் தெழுந்தார். அதுக்கு பேர் தான் என்னது? கிருபை. அதுக்கு பேர் தான் என்னது? கிருபை. அந்த கிருபையை பெற்றவர்கள் தான் நீதிமான்கள். அல்லேலூயா. இரண்டாவது ஒரு கட்டளையை நீங்கள் எடுத்து வாசிங்க, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போஸ்தலர்கள் 17:30. அப்போஸ்தலர்கள் 17:30. முதலாவது இயேசுவின் நாமத்தை தவிர வேற எதையும் விசுவாசிக்க கூடாது. இயேசுவின் நாமத்தை தான் விசுவாசிக்கணும். அதுதான் கட்டளை. நல்ல கவனமாக வச்சுக்கோங்க. ம் ம் அப்போ இரண்டாவது கட்டளை கிறிஸ்தவ இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் இதுதான் இரண்டாவது கட்டளை. இயேசு ரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு போனதுக்கப்புறம் முதல் கட்டளை என்னது? இயேசுவின் நாமத்தை தவிர வேறு எதையும் விசுவாசிக்கக்கூடாது. உன்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு இயேசுவின் நாமத்தில் இருக்குது. வியாதியா இயேசு நாமத்தில் நீங்கும், பிசாசா இயேசு நாமத்தில் நீங்கும், சாபமா இயேசு நாமத்தில் நீங்கும், போராட்டமா எல்லாம், அடிமைத்தனங்களா எல்லாம் இயேசுவின் நாமத்தில் நீங்கும். அந்த நாமத்தை தவிர வேறு எதையும் விசுவாசிக்கக்கூடாது. இதுதான் ஃபஸ்ட்டு கமாண்ட்மெண்ட். ரெண்டாவது சொல்கிறாரு, அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதொரு போலிருந்தார், இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுறார். என்னது? லண்டனில் இருக்கிறவனும் மனம் திரும்பி தான் ஆகணும், ஜப்பானில் இருக்கிறவனும் மனம் திரும்பி தான் ஆகணும், நம்ம துரசாயம்புரத்தில் இருக்கணும் மனம் திரும்பி தான் ஆகணும், நம்ம சங்கிலியாண்டபுரத்தில் இருக்கணும் மனம் திரும்பி தான் ஆகணும். நான் இப்போ இதில் ஃப்ளைட்டில் போயிட்டு இருக்கிறேன்னா நீ அத்வானத்தில் தொங்குனா நீ மனம் திரும்பி தான் ஆகணும். இல்லை நான் ராக்கெட்லேயே போகிறேன், நான் சந்திரனுக்கே போயிட்டேன்னா நீ மனம் திரும்பி தான் ஆகணும். எங்கும் உள்ள யாவரும் மனம் திரும்ப வேண்டும் என்று கட்டளை இடுகிறார். அல்லேலூயா. யார் நீதிமான்? யார் நீதிமான்? கட்டளையின்படி நடந்து. கட்டளையின்படி நடக்கணும்னா முதல் கட்டளை என்னது? இயேசுவின் நாமத்தை விசுவாசிக்க வேண்டும். ரெண்டாவது கட்டளை மனம் திரும்புதல். ரெண்டாவது கட்டளை என்னது? மனம் திரும்புதல். நம்முடைய வாழ்க்கையில் நாம் ரெண்டாவதாக கைக்கொள்ள வேண்டிய கட்டளை மனம் திரும்புதல். இந்த கட்டளையை ஒரு தேவனுடைய பிள்ளை ஒவ்வொரு நாளும் கைக்கொள்ள வேண்டும். மனம் திரும்புதல் என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் கைக்கொள்ள வேண்டும். மனம் திரும்புதலுக்கு நீங்கள் எடுக்கிற நேரத்தை போல் உங்கள் வாழ்க்கையில் பொண்ணான நேரம் வேறு எதுவும் கிடையாது. நம்ம டிவி பார்க்குறதுக்கு நேரம் செலுத்துகிறோமா? செல்ஃபோன் பார்க்குறதுக்கு நேரம் செலவு பண்ணுறோமா? வேலைக்கு போகிறதுக்கு நேரம் செலவு பண்ணுறோமா? பாத்ரூம் போகிற நேரம் செலவு பண்ணுறோமா? குளிக்க நேரம் செலவு பண்ணுறோமா? பல்லு விளக்க நேரம் செலவு பண்ணுறோமா? சாப்பிட நேரம் செலவு பண்ணுறோமா? தூங்க செலவு பண்ணுறோம். பார்த்தீங்களா? இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் சாதாரண நேரங்கள். மனம் திரும்புறதுக்காக ஒரு தேவனுடைய பிள்ளை, ஒரு பாவி பைபிளை எடுத்துகிட்டு போய் தேவ சமூகத்தில் உட்காந்து தன்னுடைய பாவங்களை கடவுளே எனக்கு உணர்த்துங்கன்னு கேட்கணும். என்ன கேட்கணும்? மாதத்தில் ஒரு தடையாவது பைபிளை எடுத்துகிட்டு போய் தனியாக உட்காந்து கடவுளே என்கிட்ட என்ன பாவம் இருக்குது என்னை உணர்த்துங்கன்னு கேளுங்க. ஆவியானவர் எதற்காக இப்போ பூமியில் இருக்கிறாரு? பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துறதுக்கு இருக்கிறார். எதுக்கு இருக்கிறாரு? உணர்த்துறதுக்கு தான் இருக்கிறாரு. அதனால தான் ஆவியானவர் சொல்கிறாரு, எங்கும் உள்ள யாரும் என்ன செஞ்சு தான் ஆகணும்? மனம் திரும்பி தான் ஆகணும். ஆவியானவர் சர்வ வியாபி. அவர் இங்கேயும் இருப்பார், எங்கேயும் இருப்பார். அப்போ ஆவியானவரே என்னை உணர்த்துங்கன்னு நீங்கள் ஒப்பு கொடுக்கும்போது நிச்சயமாக உணர்த்துவார். நிச்சயமாக உணர்த்துவார். நம்மகிட்ட என்ன பாவம் இருக்குது, நம்மகிட்ட என்ன மீறுதல் இருக்குது, நம்மகிட்ட என்ன அக்கிரமம் இருக்குது, நம்ம பொய் பேசுகிறோமா, நம்ம கெட்ட வார்த்தை பேசுகிறோமா, நம்ம இப்போ என்ன அந்தரங்கத்தில் தப்பு செய்கிறோம், வெளியரங்கமாக என்ன தப்பு செய்கிறோம், திருடுறோமா, அநியாயம் செய்கிறோமா, எல்லாத்தையும் உணர்த்துவார். கடவுளை தேடாமல் இருக்கிறோமா, எல்லாத்தையும் உணர்த்துவார். அப்போ கடவுள்கிட்ட என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? தேவனே இயேசு கிறிஸ்து நாமத்தினால என்ன மன்னிச்சிருங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினால என்ன மன்னிச்சிருங்க. இனி நான் இப்படி செய்யாது இருக்க எனக்கு கிருபை கொடுங்க. என்ன கேட்கணும்? கிருபையை கேட்கணும். கிருபையை கேட்கணும்.
கிருபையை கேட்காம ஆண்டவர்கிட்ட வந்த உடனே என்ன ஆசீர்வதிங்கன்னா எப்படி அவர் ஆசீர்வதிப்பார்? ஆசீர்வாதம் யார் தலையில் தங்கும்? நீதிமான் தலையில் தாங்க தங்கும் ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் நீதிமானுடைய தலையில் தங்கன்னா அவன் கட்டளைகளின்படி நடக்கணுங்க. இப்போ முதல் கட்டளை என்னது? இயேசுவின் நாமத்தை தவிர வேற எதையும் நீ விசுவாசிக்க கூடாது. 2வது கட்டளை எங்கும்ல யாருக்கும் சொல்கிறார் ஆண்டவர், நீ மனுஷனா பிறந்துட்ட இந்த பூமியில் எங்கேயோ ஒரு மூலையில் நீ வாழ்கிற அப்படின்னா நீ மனம் திரும்பி தான் ஆகணும். நான் மனம் திரும்ப மாட்டேன், நான் என் பாரம்பரியத்தை நான் வாழ்வேன் அப்படின்னா உன்னை காப்பாற்ற யாராலையும் முடியாது. நான் என்னுடைய துன்மார்க்கத்தில் தான் போவேன், நான் எங்கள் அம்மா இப்படி தான் செஞ்சாங்க, எங்கள் அப்பா இப்படி தான் செஞ்சாங்க, எங்கள் தாத்தா இப்படி தான் செஞ்சாங்க, உன்னை காப்பாற்ற யாராலையும் முடியாது. அந்நிய தேவர்களை நாடி போகிறீங்களா, உங்களை காப்பாற்ற யாராலையும் முடியாது. இயேசுவை மனசார விசுவாசிக்கணும். 2வது, நம்மக்கிட்ட என்ன பாவம் இருக்குது, மீறுதல் இருக்குது, அக்கறம், நேரம் எடுக்க வேண்டும். 1 மணி நேரமாவது தேவ சமூகத்தில் உட்காந்து முழங்கால் படிக்கிட்டு தலைகளை தாழ்த்தி வேதத்தை எடுத்து வாசிக்கணும். முதலாவது என்ன செய்யணும்? புதிய ஏற்பாடை எடுத்து வாசிக்கணும். புதிய ஏற்பாடை எடுத்து வாசிக்கும்போது இப்போ பாருங்கள், உதாரணத்துக்கு மார்க்கு 7:21 எடுங்க. மார்க்கு 7:21. 21 எடுத்து வாசிங்க. ம் ஆ ஆ ம் 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 பார்த்தீங்களா? மனுஷனுடைய இருதயத்துலேருந்து இதெல்லாம் புறப்பட்டு வரும்னு சொல்லி ஆண்டவர் உங்கள் இருதயத்தில் என்னென்ன புறப்பட்டு வச்சுன்னு காமிப்பார். அப்படி தான் எங்களுக்கெல்லாம் காமிச்சாரு. நாங்கள் என்ன பிறக்கும் போதே வா நீதிமானு சொல்லுங்க? நம்ம எல்லாரும் பாவிகள் தான். பிரசங்கி 7:20 என்ன ஆசிச்சோம்? நன்மையே செய்யத்தக்க ஒரு பாவம் செய்யாத நீதிமான் ஒருத்தன் கூட கிடையாது. நம்ம எல்லாருமே பாவிகள் தான். ஆனால் இயேசு ஒருத்தர் மாத்திரம்தான் நன்மையே செய்து ஒரு பாவம் செய்யாத நீதிமான். அல்லேலூயா. இப்போ இயேசு எப்படி தெரியுமா நம்மளை ஆக்கியிருக்கிறாரு? அவரை போலவே ஆக்கியிருக்கிறாரு. அல்லேலூயா. அப்போ அவரை போலவே ஆக்கப்பட்டிருக்கிற நாம மனம் திரும்பித்தான் ஆக வேண்டும். அதில் நமக்கு எந்த விதமான சரி நீ மனம் திரும்பலனா கூட நான் உன்னை ஏற்றுக்க கடவுள் சொல்லவே மாட்டார். மனம் திரும்பலாம் நான் உன்னை ஏற்றுக்குவேன், நீ பேர் ஜான் பீட்ரு, நீ கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்துட்ட, அதனால் நீ மனம் திரும்பலனா கூட என்கிட்ட வந்துடலான்னு சொல்லவே மாட்டார். மனம் திரும்பி தான் ஆக வேண்டும். கிறிஸ்தவனாக இருந்தாலும் சரி, இந்துவாக இருந்தாலும் சரி, முஸ்லீமாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் மனம் திரும்பி தான் ஆகணும். பாவங்களை கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்டு தான் ஆகணும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவி தான் ஆகணும். இனி இந்த பாவத்தை செய்ய மாட்டேன்னு தீர்மானம் எடுத்து தான் ஆக வேண்டும். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறாரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. முதலாவது இயேசுவை தவிர வேறொரு நாமத்தை சுவாசிக்கவே கூடாது. மனுஷர்களை நம்பாதீங்க. மனுஷரை நம்புறது எப்படி இருக்குமா? சாவுறவன் விடுற மூச்சு போல இருக்குமா? எங்கள் அம்மாவுக்கு அப்படி தான் வீசிங் வந்துக்கிட்டே இருந்தான், அப்படியே மூச்சு நின்றுச்சான். அப்படி தான் சொன்னாங்க. வெள்ளிக்கிழமை 29ஆம் தேதி நைட்டு 9 மணிக்கு 8:30 மணிக்கு தான் மாத்திரையை நான் அனுப்பிச்சி விட்டேன். அவங்க வாங்கி வாயில் வச்சிருக்கிறாங்க. 5 நிமிஷம் தானா அதான் இழப்பு வந்துச்சான், அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு. அவ்வளோதான். சரிங்களா? மனுஷனை நம்பினா அப்படி தான். ஆனால் ஆண்டவரை பார்த்து அப்படியே பாவங்களுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டு ஒரு மனம் திரும்புதல். இனிமேல் நான் டெய்லியும் ஒழுங்காக பைபிள் வாசிப்பேன். தீர்மானம் எடுக்கணும். என்னது? இனிமேல் நான் ஒழுங்காக சபை காரியங்களை கலந்து கொள்ளுவேன். நான் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறீங்களே, ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோம்ல, வசனம் என்ன சொல்லுது? பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கிறது. ஞானஸ்தானம் என்னது? பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கிறது. அவன் நீதிக்கு பிழைக்கிறோம் பார்த்தீங்களா? அதுதான் உண்மையான சத்திய மெய்யான மனம் திரும்புதல். அந்த மனம் திரும்புதல் இருந்தால் தான் நம்ம 2வது கட்டளையை கை கொள்ள முடியும். நீதிமானாக இருந்தால் கட்டளையை கை கொண்டு நடந்து தான் ஆகணும். கட்டளையின்படி என்ன செஞ்சு தான் ஆகணும். கட்டளைன்னா என்னது? செய்தே ஆக வேண்டும். கட்டளையில் என்ன கிடையாது, பார்த்துக்கலாம் வா நாளைக்கு பேசிக்கலாம், அந்த வேலை கட்டளை கிடையவே கிடையாது. அதனால தான் வேத வசனம் சொல்லுது. நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தில் எடுத்து வாசித்து பாருங்கள். வெளிப்படுத்தின விசேஷத்தில் இயேசுவே சொல்கிறார், ஆவியானவரே சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்பு. எப்படி மனம் திரும்ப சொல்கிறாரு? எங்கே இருக்குது அந்த வசனம்? எடுத்து வாசிங்க.
அந்த வசனத்தை மாத்திரம் நம்ம வாசிச்சுட்டு நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்க இருக்கிறோம். எங்கே இருக்கு? ஜாக்கிரதையாக இருந்து என்ன செய்யணுமா? மனம் திரும்ப வேண்டும். சரி, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த வசனத்தை தேடி கண்டுபிடிங்க. எப்படியாக இருந்தாலும் ஒரு தேவனுடைய பிள்ளை, ஒரு பாவி, யாராக இருந்தாலும் சரி, ஆண்டவர் மனுஷனாக தான் பார்க்குறாரு. புரியுதா? நீ மனம் திரும்பி நீ கடவுளுடைய வார்த்தையின்படி வாழ்ந்தாதான் நீதிமான். நீதிமானாக இருந்தால் தான் உன் தலையில் ஆசீர்வாதம் தங்கும். சும்மா ஆசீர்வதி ஆண்டவரே நீ ஜெபம் பண்ணிலாம் ஆண்டவரை மயக்கலாம் முடியாது. ஆண்டவரை அவர் உனக்கெல்லாம் மயங்கவே மாட்டார். அவர் கேருபீன்கள் சேராபீன்களை பார்த்தாலே நம்மளாம் முடிஞ்சிடுச்சு நம்ம கதையெல்லாம். அவர் அது மேலே உட்காந்துக்கிட்டு ஜாலியாக ஓடிட்டுருக்கிறாரு. அவ்வளோ பெரிய தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். அதனால் அந்த தேவனிடத்துல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன ஆகணும்? இயேசுவின் நாமத்தை தவிர வேறு நாமத்தை சுவாசிக்கவே கூடாது. ரெண்டாவது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டு நீதிமானாக்கப்பட்டிருக்கிற நாம குற்றமில்லாதவர்களாக இருந்தால் தான் அதுக்கு பேர் என்னது? நீதிமான்கள். குற்றமில்லாதவர்களுக்கு பேர் தான் என்னது? நீதிமான்கள். அந்த தான் இயேசு சிலுவையில் செஞ்சார். 3 காரியம். 1, நம்முடைய குற்றங்களை நீக்கினார். 2வது, நம்முடைய தண்டத்தை அவர் கொடுத்தாரு. 3வது, நம்முடைய தண்டனையை அவர் நீக்கி போட்டார். அதனால தான் நம்ம நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிற நாம தொடர்ந்து நீதிமான வாழணும்னா நாம் நிறைவேற்ற வேண்டிய 2 கட்டளைகளை இன்றைக்கு ஆவியானவர் நமக்கு காண்பித்து கொடுத்தாரு. 1, இயேசுவின் நாமத்தை நாம் மனதார விசுவாசிக்க வேண்டும். 2வது, நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பாவம் மீது அக்கிரமங்கள் ஆவியானவர்கிட்ட கேட்கும்போது அவர் நமக்கு உணர்த்துவார். நாம் உணர்ந்து தீர்மானம் எடுக்க வேண்டும். மனம் திரும்புதல்னா என்னது? தீர்மானித்து அதன்படியே செய்யணும். நான் இனி பைபிள் வாசிக்காம தூங்க போக மாட்டேன். உங்க எல்லாத்துலேயும் ஆளுக்கு ஒரு பைபிள் இருக்கா? இல்லை. அப்போ பைபிளை முதல்ல வாங்குங்க. பைக்கை நீங்கள் வாங்கினீங்கல்ல, அதுக்கு முன்னால் பைபிளை வாங்கியிருக்கணும். என்னத்தை வாங்கியிருக்கணும்? உங்களுக்கு தனியாக பைபிள் இருக்கா? வாங்கணும் முதல்ல. கிறிஸ்தவ பேர்களை வைத்தா மட்டும் போதாது. கிறிஸ்தவனா நீதிமானா யாருங்க? கிறிஸ்தவன். நீதிமானா யாரு? கிறிஸ்தவன். அப்போ ஆசீர்வாதம் நம்ம தலையில் தங்கணும்னா முதல்ல பைபிளை வாங்குங்க. முதல்ல எதை வாங்குறீங்க? பைபிளை வாங்க. என் பிள்ளைக்கு இந்த வருஷம் பிறந்தநாள் வந்துச்சு. போன மாதம் நவம்பர் 20 உனக்கு என்ன வாங்கி கொடுத்தேன்ப்பா? பைபிள் தான் வாங்கி கொடுத்தேன். என்னால் ட்ரெஸ் கூட எடுத்து கொடுக்க முடியல. ஆனால் உனக்கு ட்ரெஸ்ஸே கடவுளுடைய வார்த்தை தான். பைபிளை வாங்கி கொடுங்க பிள்ளைங்களுக்கு. பைபிளை படிங்க வைங்க. நீங்கள் டெய்லி பைபிள் படிங்க. மனம் திரும்புதல் அப்போ தான் வரும். மனம் திரும்புதல் அப்போ தான் வரும். நம்ம மனசை கடவுள்கிட்ட செலுத்துறது எது தெரியுமா? அவருடைய வேதத்துக்குள்ளே நம்ம கண்ணை கொண்டு போனானா மனசு தானாக திரும்பும். அல்லேலூயா. நம்ம தலையில் ஆசீர்வாதம் தானாக தங்கும். அல்லேலூயா. ஆமென். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமா? நம்ம எல்லாரும் அப்படியே எழுந்து நிற்போம். இந்த நாளிலும் கூட பாருங்க 3:19 வாசிங்கக்கா. ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பு. கேர்லெஸ்ஸாக இருந்துடாத. ஆண்டவர் சொல்றாரு ஜாக்கிரதையா இரு. மனம் திரும்புதல என்ன இருக்கணும்? கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஜாக்கிரதையாக இருக்கணும். அஜாக்கிரதையாக இருந்துடக்கூடாது. ஒரு நாளைக்கு கொஞ்ச நேரமாவது தேசமுகத்தில் உட்காந்து, ஆண்டவரே என்கிட்ட என்ன இன்றைக்கி நான் பேச்சில் என்ன தவறுனேன், இன்றைக்கி நான் என்ன நினைவுகள் என்ன தவறுனேன், என் பார்வையில் என்ன தவறுனேன், என் செயலில் என்ன தவறுனேன், என் இடத்துல என்ன குற்றம் இருக்குது, என்னை மன்னிச்சிருங்க, என்னை கழுவுங்க, இனி இந்த குற்றங்கள் வராதபடிக்கு வாழ எனக்கு கிருபை கொடுங்க. கோபமாக பேசிட்டீங்களா? ஆண்டவர்கிட்ட உட்காந்து மன்னிப்பு கேட்டு அழுது கண்ணீர் விட்டு கழுவி சுத்திகரித்து இனி நான் கோபமாக பேச மாட்டேங்கிற தீர்மானத்தை எடுத்துருங்க. நாங்கள் அப்படி எடுத்ததுனால தான் இன்றைக்கி நாங்கள் எவ்வளோ கோபம் தான். என் மனைவி எனக்கு கேட்குறா, உங்களுக்கு கோபமே வரலையா தான் அப்படின்னா என்ன தெரியுமா செஞ்சா? அவள் உப்பு அள்ளி கொட்டிட்டா. இதான் ஆரம்ப நாளாக இருந்ததுன்னா அவள்கிட்ட என்ன தெரியுமா செஞ்சுருப்பேன்? மூஞ்சிலே அடிச்சிருப்பேன். அவளுக்கு தெரியும் நான் எவ்வளோ கோவக்காரேன்னு. ரொம்ப மோசம் பயங்கரமான கோவக்காரன் நான். இப்போ கேட்குறா, என்னத்தான் உங்களுக்கு கோவமே வரலையா தான்? சிரிச்சுட்டே சொன்னேன். அதனால என்னம்மா பரவாயில்ல, எனக்கு என்ன இருக்குது, நீ எவ்வளோ தூரம் எஃபர்ட் எடுத்து செஞ்சே தான் வேஸ்ட்டாக போயிடுச்சு அப்படின்னு சொன்னேன் நான். அப்போ பாருங்கள், நம்மளை தேவன் மனம் திரும்பும்போது எப்படி மாத்துறாரு தெரியுமா? இயேசுவை போல மாற்றுகிறார். அல்லேலூயா. வேதம் சொல்லுது, இயேசுவோட சிரசில் அநேக கிரீடங்கள் இருந்தது. இயேசுவோட சிரசில் என்ன இருந்துச்சா? அநேக கிரீடங்கள். அதுதான் ஆசீர்வாதம். நமக்கு அப்படிப்பட்ட அநேக ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். நம்ம தலையில் ஆசீர்வாதம் தங்கணும். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமா? எழுந்து நின்று இன்றைக்கு 2 கற்பனைகள் ஆண்டவர் நம்மளோட பேசியிருக்கிறார். 2 கட்டளைகளை பேசியிருக்கிறார்.
சமூக தப்பத்தில் கற்பனைகள் மூலமாக பேசினார். ரொம்ப அந்த உடன்படிக்கையின் செய்தியில் கட்டளைகள் மூலமாக பேசியிருக்கிறார். 2 கட்டளைகள். இயேசுவின் நாமத்தை மாத்திரம் விசுவாசிப்பேன். சொல்லுங்களேன், கரங்களை உயர்த்தி எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்களேன். இயேசுவின் நாமத்தை மாத்திரம் விசுவாசிப்பேன். வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. கட்டளையிடப்படாத நாமங்களை நான் விசுவாசிச்சு என் வாழ்க்கையை வீணாக்க மாட்டேன், சாபமாக்க மாட்டேன். கட்டளையிடப்பட்ட ஒரே நாமம் இயேசுவின் நாமம். அந்த நாமத்தை மாத்திரம் விசுவாசிப்பேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. 2வதாக, ஒவ்வொரு நாளும் நான் மனம் திரும்பி தான் ஆகணும். நான் பாஸ்டராக இருக்கலாம், நான் மனம் திரும்பாமல் என் வாழ்க்கையில் நான் பாவத்தை சேர்த்துக்கிட்டே வாழ்ந்தேன் அப்படின்னா நிச்சயமாக நரகம் தான் எனக்கு உண்டு. எனக்கு அதுதான் சத்தியம், உங்களுக்கு அதுதான் சத்தியம். அந்த சத்தியத்தின்படி சொல்கிறேன், மனம் திரும்புவதற்கு நேரத்தை எடுங்க. கொஞ்ச நேரமாவது கர்த்தருடைய பாதத்தில் அவருடைய வேதத்தோடு உட்கார்ந்து, ஆவியானவரே என்னோட பேசுங்க, என் இருதயத்தை வெளிப்படுத்துங்க. உள்ளுக்குள்ள கபடு இருக்குதா, துஷ்டத்தனங்கள் இருக்குதா, பெருமைகள் இருக்குதா, பொறாமைகள் இருக்குதா, உள்ளுக்குள்ள விபச்சாரம் இருக்குதா, என்ன இருக்குது கேளுங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் அப்படியே படம் பிடித்து காண்பிப்பார். கண்ணீரோடு ஒப்பு கொடுத்து பேதுருவை போல மனம் கசந்து அழுது, நான் இனி இதை செய்ய மாட்டேன், உங்கள் இரத்தத்தினாலே உயிர் தெழுதலை நீதிமானாக்கப்பட்டிருக்கிற நான் உயிர் தெழுந்த உமக்கு மாத்திரம் நான் பாத்திரமாய் வாழ்வேன்னு நம்மளை ஒப்பு கொடுக்கும்போது ஆவியானவர் அந்த நேரத்தில் ஒரு வல்லமையை, ஒரு அபிஷேகத்தை கொடுப்பார் பாருங்க. உங்கள் தலையெழுத்தே மாறும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். அல்லேலூயா. அந்த நாமம் தான் நம்மளை விடுதலையாக்குகிற நாமம், நம்மளை நீதிமானாக்குகிற நாமம். அந்த நாமத்தினால தான்